ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரம் பியூட்டி ப்ராடக்ட்லேருந்து மோகன்தாஸ் பேசுகிறேன். ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் திருப்பி வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் டைம் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் எதுவுமே சொல்லணும் இல்லையா? ஒரு வீடியோ பண்ணேன் அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும், உங்களுக்கும் ஒரு 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அந்த வீடியோ. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் எது அனலைஸ் பண்ணாலும் டீப்பாக இன்டெப்த்தாக போயிட்டு செக் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன், மற்றபடி ஒன்றும் இஷ்யூ இல்லை ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா குளூட்டதையான். ஆக்சுவலாக இந்த ஸ்கின் ஒயிட்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நடக்குது. ஸ்கின் ஒயிட்னிங்கிறது வந்து எல்லாருக்குமே இப்போது ரொம்ப ஒரு அத்தியாவசியமாக தேவைப்படுற ஒரு விஷயமாக ஆகிடுச்சு இப்போது ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்றது. ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கலரிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அது. ஸ்கின் ஒயிட்னிங்கிறது ஒரு ஒரு சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்று இதில் என்னென்னா, ஸ்கின் ஒயிட்னிங் போகும்போது நிறைய ட்ரீட்மெண்ட் பேசிக்ஸில் சரி இப்போ நிறைய வந்துருச்சு. அதில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ், நிறையவே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஹைட்ரோகினான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஹைட்ரோகினான் அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது எல்லாருக்குமே அதோட சைட் எஃபெக்ட்ஸ் தெரிய வந்து இப்போ அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய இது இருக்குது. ஸோ அதில் எது சேஃபராக நமக்கு ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணுதோ அதுதான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எது சொன்னாலும் அதில் இன்டெப்த்து போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் செக் பண்ண பிறகு தான் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் மற்றவங்க சொல்கிற மாதிரி அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க அதை பார்த்துட்டு ஒரு ப்ராடக்ட் சொல்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. எதாக இருந்தாலும் இன்டெப்த்தாக உண்மையாக இருந்ததுன்னா அதை நான் பர்சனலாக செக் பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். மற்றபடி எந்த ஒரு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆரமோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது தெரியாது. ஸோ இப்போது ஸ்கின் ஒயிட்னிங்கில் இன்னும் அட்வான்ஸ்டு சைட் எஃபெக்ட் இல்லாமல் இன்னும் அட்வான்ஸ்டாக நல்ல ப்ராடக்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நான் ரிசர்ச்சில் நிறைய பண்ணேன். அதில் குளூட்டதையான் தான் ரொம்ப டாப் மோஸ்ட்டில் இருக்குது. ஸ்கின் ஒயிட்னிங்கில் குளூட்டதையான் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்குது, ரொம்ப டாப் மோஸ்ட்லேயும் இருக்குது. அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அது ரீசெண்டாக தான் ரிசர்ச்சில் தெரிஞ்சுது. அது என்னென்னா, நிறைய பேர் குளூட்டதையான் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறீங்க இல்லையா. குளூட்டதையான் இன்ஜெக்ஷன் யாருமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. அது ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிங்க. குளூட்டதையான் இன்ஜெக்ஷன் வந்து ரெக்கமெண்ட் யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா FDA அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது ஓகேங்களா. FDA ஃபுட்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அசோசியேஷன், அதான் FDA ஓகேங்களா. இவங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்காங்க. இவங்க தான் வந்து ஆல் ஓவர் ட்ரக்ஸு ஃபுட்டு எது எது சேஃப் எது எது அன்சேஃப்னு சொல்லிவிட்டு அவங்க தான் அத்தாரிட்டி கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணால் சேஃபு. அதுதான் வந்து எல்லா ஃபார்மா ட்ரக்லேயும் வந்து FDA அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த FDA வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, குளூட்டதையான் இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிவியரான பாதிப்பு தரும், உடம்புக்கு வந்து ரொம்ப சிவியரான பாதிப்பு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இது எதனாலனா, இப்போது நிறைய பேர் வந்து இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க. இது வந்து பிளட் பாய்சனிங் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதுக்கப்புறம் சிறுநீரகம் வந்து கெட்டு போகிறதுக்கு, லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கும் ரொம்ப பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஜெக்ஷன் யாரெல்லாம் எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா தயவுசெய்து கைவிட்டுருங்க. குளூட்டதையான் இன்ஜெக்ஷன் FDA அப்ரூவ் பண்ணல. அது வந்து முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்லைனில் எதுவுமே வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. குளூட்டதையான் ரிலேட்டடான எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது சேஃப் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா FDA அப்ரூவ் பண்ணது வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஹெல்த்துக்கு சேஃபு. அதை தான் இப்போ நிறைய பேர் வந்து சும்மா அந்த நிறைய FDA அப்ரூவ்ட் இல்லாத ப்ராடக்ட்ஸ் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதை தான் அவங்க சொல்ல வராங்க. FDA வந்து ஒன்ஸு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆத்தரைஸ்டு கொடுத்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அன்ஆத்தரைஸ்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சிவியர் டேமேஜ் இருக்கும் பாடிக்கு. முக்கியமாக இன்ஜெக்ஷன்ஸ்னால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னா, லிவர் டேமேஜ் வரும், ஸ்கின் இது நம்ம பிளட்டு பாய்சனிங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுனால அதை வந்து FDA பேன் பண்ணியிருக்காங்க. இன்ஜெக்ஷனை வந்து FDA அப்ரூவ் பண்ணலை. FDA அப்ரூவ் பண்ணது வந்து கேப்சூல்ஸ் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து சப்ளிமெண்ட்ரியாக தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, மெடிசன்ஸாக கிடையாது. சப்ளிமெண்ட்ரி குளூட்டதையான் சப்ளிமெண்ட்ரின்ட்டு வருது. ஸோ அதை மட்டும்தான் அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. FDA அப்ரூவ்ட் இல்லாத எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா,
இப்போ குளூட்டதயான் தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஸ்கின் ஒயிட்னிங். அதில் பெஸ்ட்டு எதுன்றதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த ரிசர்ச் வந்து இப்போது என்னை மலேசியா வரலையே கொண்டு போகுது. இப்போ மலேசியா போகிற நாளைக்கு டைரெக்டாக மலேசியா போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அங்கே என்னென்ன ட்ராபேக் சொல்கிறாங்க, என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அது எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். அது பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.